சரி விடு விடு லைலா, அது தெரிஞ்ச கதை தானே. அது பாத்து லைலா. அத்தாடி அக்கா, அடியெல்லாம் கருப்பாயி, நான் என்ன செய்வேன்? எந்த பேதியில ஓவானா கார்ல வந்தவன் கருப்பாயை இடிச்சு தள்ளிட்டானே. அம்மா நீயா? அடி பாவி மகளே, உன்னைய பெத்ததை தவிர அந்த வயித்துல வேற என்னடி பாவம் பண்ணனே? என்னைய அடிச்சு கொல்றதுக்கெல்லாம் ஆளை வச்சு கார் எடுத்துட்டு வந்திருக்கியடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? அம்மா நான் உன்னை அடிக்கணும்னா நினைக்கல, உனக்கு அடி எதுவும் படல இல்ல. நீங்க எதுத்தாப்புல வர்றீங்கன்னு தெரியாது, நாங்க பேசிக்கிட்டே வந்து உங்க மேல பட்டுருச்சு. ஐயோ, அடிபட்டு கிடக்கிறது இங்க நானு. என்னைய விட்டுட்டு ஆத்தாள் மகளும் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்காளுகளே. அக்கா அக்கா வச்சுடியே, நல்லா புரிஞ்சு வச்சு. இவ சொத்துல பங்கு தர மாட்டா, நமக்கு நகை நட்டு எதுவும் கொடுக்க மாட்டான்னு பிளான் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்து என்ன அடிச்சு கொள்றதுக்கும் முடிவு பண்ணிட்ட. அப்படித்தானடி? அம்மா ஏமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை அடிச்சு கொள்ளணும்னு நான் நினைப்பேனா? ஆமா அத்தை, நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி, உங்களை போய் நாங்க அடிச்சு கொள்ளணும்னு நினைப்போமா? ஏலே திருவாளி பையல, வாய மூடிரு சொல்லிவிட்டேன். அவளைனாலும் நான் ஒரு பங்களை வச்சு மன்னிப்பண்டா, உன்னைய நான் மன்னிக்கவே மாட்டேன். மய மாதிரி உன்னைய கூட்டி கொண்டு வந்து நடுமனைக்குள்ள வச்சு எல்லா பக்குவாடும் பண்ணனடா. எல்லாத்தையும் வண்ணள்ளி போட்டது கணக்கா என் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிட்டீல. என் பிள்ளைகளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடா பாவி. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? மறுபடியும் அத்தைன்னு மட்டும் சொல்லாதடா. 2 கிலோ கறி, 3 கிலோ ஆடு, 4 கிலோ கோழின்னு எம்பிட்டெல்லாம் இந்த கையால உனக்கு ஆக்கி போட்டிருப்பேன். அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? ஐயோ, உசுறு வர நிலைமையில இவளுக நன்றி விசுவாசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காளுகளே. நான் போய் சேர்ந்துருவோம் போல் இருக்கே அக்கா. அம்மா நீ தான் என்ன பிள்ளைய நினைக்க மாட்டேங்கிற, ஆனா நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு தெரியுமா? இங்க பாருமா, எனக்கு காரெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கா. நான் இப்ப பணக்காரி ஆயிட்டம்மா. உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ ஏன் கூட வந்துடுறியா? ஏய் வாய மூடு. புளிக்கு பசிச்சாலும் புல்ல திங்காதடி. இந்த பங்கசம் யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எல்லாம் தெரிஞ்சவனே என்னைய ஓ வீட்டு வாசலுக்கு கூப்பிடுறியா? நான் இருந்த இருப்புக்கு எனக்கு சோறு ஓடணும் உனட்ட வந்து நிப்பன்னு நினைச்சியா? ஏன் வந்து நிக்க கூடாது? நின்றா என்ன தப்பு இருக்கு? ஒன்னத்துக்கு இல்லாம தானே இருக்க. இப்படி இருக்கும்போதே உனக்கு இவ்வளவு வீராப்பு இருக்கு. ஆனா அந்த ஆண்டவன் உன்னை நல்லா பிள்ளை வச்சிருந்தாலோ ஒன்ன பிடிக்க 10 பேர் பத்தாதுமா? ஆமாடி, அந்த நாய் விட்டு ஓசிக்கார வாங்கி ஓட்டிக்கிட்டு தெரியறியே உனக்கு இம்பட திமிரா இருக்கே. உன் புருஷன் புட்டு சம்பாத்தியத்துல உட்கார்ந்துதுண்டா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? நான் ஒன்னும் உழைக்காம இல்ல, இப்ப உழைச்சு என் சொந்த காலில் என் பொண்டாட்டியை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 1 ரூபா காசா இருந்தாலும் குஞ்சாய் வீட்டுல ஒண்ணு நாங்க ஓசியில சாப்பிடல, நாங்க வேலை பார்த்து நாங்க வேலை பார்க்குற சம்பாத்தியத்துல தான் சாப்பிட்றோம். கேள்விப்பட்டனப்பு, நீங்க பொழைக்கிற எல்லா பொழப்பையும் நான் கேள்விப்பட்டேன். ஒய்யார கொண்ட என் தாளம் பூவா உள்ள இருக்குமா ஈரம் பேணுமாங்கிற கதைய உள்ள இருக்கிறத யாரு கண்டா எவரு கண்டா? அம்மா என்னடி உம்மை, நீ திரியிற திருச்சலுக்கெல்லாம் எதுல போய் நிக்க போறேன்னு பாரு. பெத்த உள்ள ஆனாலும் பெத்த வகுறறிஞ்சு சொல்றேன். நீ நல்லா இருக்க முடியாதடி. என்னைய ஏமாத்திட்டு போய் இவனை கூட்டிக்கிட்டு தெரிஞ்சு என்ன கெதியாக போற. அந்த குஞ்சாயி உன்னை என்ன கெதியாக போறான்னு நான் பார்க்க தாண்டி போறேன். அது வரைக்கும் இந்த கட்டை வேகாது, காத்துக்கிட்டு கிடக்கான். அதுக்குள்ள ஏன் கட்டை வெந்துரும். ஐயோ, ரத்தம் ஓடி பைய கிடக்க. என்ன ஏதுன்னு ஒருத்தி வந்து எட்டி பார்க்கல. ஆத்தாளு மகளும் அடுத்த பஞ்சாயத்துக்கு ரெடி ஆயிட்டாளுகளே. அக்கா மண்டையில இருந்து ரத்தம் ஒழுகுதுக்கா, கை காலெல்லாம் வலிக்குதுக்கா. அக்கா சின்னம்மா வாயை மூடிக்கிட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணாத்திட்டு இருக்க? அடியே அடிச்சு போட்டவ இங்க அலறிக்கிட்டு கிடைக்க, அங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கிய? இந்த வாயிலே ஏறி நங்கு மிதிச்சு போடுவேன் நாயே. வாயை மூடிக்கிட்டு ஏறடியே. இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன இங்க கத்திக்கிட்டு இருக்க? அடி பாவியல, நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேனா? நான் கத்திக்கிட்டு இருக்கேன் அடி. என்னைய ஒருத்தி வந்து பார்க்க மாட்டேங்கிறாளுகளே. இங்க பாருமா, நான் இன்னைக்கு சொல்றேன், உன்கிட்ட சவாலா விட்டுக்கிறேன். நீ நல்ல இந்த நாளை ஞாபகத்துல வச்சுக்கோ. எண்ணி ஒரே வருஷத்துல உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒத்த கிரவுண்டை என் பேருக்கு எழுதி வாங்கி இந்த லைல உன் வீட்டை விட இந்த ஊர்ல பெரிய வீடா கட்டி எப்படி கோடீஸ்வரி வாழ்க்கை வாழ்றேன்னு நீ பார்க்கதாமா போற. கோடீஸ்வரி யாரு? நீங்களா கோடீஸ்வரி வாழ்க்கை வாழ போறிய? உங்க முகரையில முள்ளவட்டி சாத்த. ஊர்ல உள்ளவளை பூரா கொள்ளையடிச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு தெரியுற அவ ஒரு பொம்பளை, அவளோட சேர்ந்துக்கிட்டு திரியிற நீ ஒரு பொம்பளை.
உங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரி யோகம் வந்து கொட்ட போகுதாக்கும் கொட்டை. நீ வாங்குற சமத்தையும் நானும் பார்க்குறேன், நீ கட்டுற சமத்தையும் நானும் பார்க்குறேன். உனக்கு முன்னாடி அந்த அன்னைக்கிளி எப்பேற்பட்ட இடத்துல வந்து நிற்க போறான்னு பாரு. அவளை பார்த்து பார்த்து வீங்கி வீங்கி நீ சாக போகிற காலம் கூடிய சீக்கிரம் வர முடியே. ஓஹோ, அந்த அன்னைக்கிளி என்னைய விட பெரிய ஆள் ஆகுவா. ஆனா நான் நீ பெத்த புள்ள ஒண்ணும் இல்லாம தரமட்டமா போவேன்னு என்கிட்டயே சவால் வர்ற, அப்படித்தானே? அவ ஒத்த ரூபாயா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாடி. உன்னைய மாதிரி ஊரடிச்சு உலையில ஓடணும்னு நினைக்கல. நீ போய் காசுக்காகவும் பணத்துக்காகவும் சேர்ந்திருக்க பத்தியா ஒரு நரி கூட்டம். அந்த நரி கூட்டம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நாரா கிழிச்சு தோலை பிரிச்சு தொங்க போடும். அன்னைக்கு தெரிய முடியும் இந்த பங்கசத்தை ஏமாத்திட்டு போனதுக்கு உனக்கு என்ன பாவம் என்ன பழின்னு அந்த ஆண்டமே வழியை விடுவாண்டியே. பழி பாவத்து கஞ்சிரவ இந்த பங்கஜ மகள் லைலா இல்லம்மா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பண்ணதெல்லாம் தப்பு. உன்னைய நான் எதிர்த்து பேசியிருக்க கூடாது, வீட்டை விட்டு துரத்திருக்க கூடாதுன்னு நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கடைசி காலத்தில் எனக்கு யாரும் இல்லை காலுவாய் கஞ்சி ஊத்து லைலான்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கிதற காலம் கூடிய சீக்கிரம் வரும். அந்த காலத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேம்மா, காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எடியா வண்டிய. நான் கூட விழுந்து எவ்வளவு செத்துட்டாளுகளோன்னு நினைச்சேன். அந்த கிளவியை தூக்கி தூர போட்டுட்டு வண்டி எடு, நம்ம கிளம்புவோம். அடியே அடியே, இந்த சின்ன தலை வந்து பாருடி. உங்க அம்மா இன்னும் திருந்தவே இல்லை லைலா. கருப்பையே, அடி கருப்பையே. அத்தாடி நான் என்ன செய்வேன், அந்த பேதியில ஒவ்வொரு ஆவியை கொடுத்து இவளை மறந்துட்டேனே. அடி கருப்பையே, அத்தாடி கருப்பையே. ஐயோ, யாராவது ஓடியாங்களே, இந்த கருப்பாய் இப்படி அடிபட்டு கிடக்குற. யாராவது ஓடியாங்க ஓடியாங்க. ஏலே, யாரடி இருக்கிய வீட்டுக்குள்ள அடியலாம்? அடி யாராவது வாங்கடி, இந்த கருப்பாய் இப்படி அடிபட்டு கிடக்காடி. அடியாய், என்ன செய்வேன் கருப்பாயே. கருப்பாயே செத்துக்கிட்டு போயிட்டாலோ. என்ன மருதாயி? வாங்க உட்காரியல. என்ன மருதாயி இப்படி வந்து உட்காந்துட்ட? ஏன் நட்டமா நின்றுகிட்டு ஆட வைக்க? ஏண்டி இப்ப என்ன கேட்டோம்னு என்கிட்ட கோவப்படுற நீ? நான் கோவம் எல்லாம் படல சாமி, நல்ல முறையாத்தான் கேக்குறேன். ஏன் உட்கார்ந்ததுல உங்களுக்கு என்ன கடுப்பு? இல்லடி, நேரத்துக்கெல்லாம் காப்பி போடவா டீ போடவா அது வேணுமா இது வேணுமான்னு பறந்துக்கிட்டு திரிவியே, இந்த நேரத்துல வந்து உட்கார்ந்துருக்கியேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அதான் வீட்டு ஓனரு மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க போடுவாங்க. என்ன மருதாயி இதெல்லாம்? ஒரே நாள்ல இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டோம்ங்கிறது மாதிரி ஒரே நாள்ல உன்னை இப்படி மாத்துனது யாரு? சௌமியா கேட்டது மாதிரி எனக்கு ஆச்சரியமால இருக்கு. உன் மனசுல இருந்த இந்த பாரத்தை வெளியேற்றினது யாருன்னு கேக்குறேன். இந்தாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப சிரிக்கிறிய? யார் மடங்குடுங்கன்னு ஆடனாக? ஏண்டி யதார்த்தமா கேக்குறதுக்கெல்லாம் ஏண்டி கோவப்படுற? அப்புறம் நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்படி நையா நீ வண்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீல்ல என்ன? சரி அதெல்லாம் விடு. ஆமா, என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இந்த வாங்குனியே, என்ன விவரம்? ஒரு விவரமும் இல்ல. இப்ப உங்களுக்கு காப்பி தானே வேணும், போட்டு கொடுப்பா, கொண்டுட்டு வந்து தாரேன். அப்ப நீ இன்னைக்கு காப்பி விட மாட்ட? நான் போட மாட்டேன். மருதாயி மருதாயி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதிர்பார்த்தேன். அப்பெல்லாம் மாமியாரா அவதாரம் எடுக்காம காலம் போன காலத்துல அவதாரம் எடுத்திருக்கியாடி? ஆமா, நான் அவதாரமும் எடுக்கல புலிவரமும் எடுக்கல. எனக்கு தோன்றத மனசுக்கு பட்டதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியற வேலை வேணா அம்மா சொல்லிவிட்டேன், எனக்கே முடியாம வருது. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, கோவமா இருக்க. எதா இருந்தாலும் நான் நாளைக்கு பேசிக்கிறேன். அந்த பையன் என்ன செய்யறேன்? யாரு உன் மயனா? ஆமா, வேற எத்தனை பையன் இந்த வீட்டுல இருக்கேன்? அவன்தான். டென்ஷன் ஆகாம கேளுடி. வயசான காலத்துல நீ ஆகுற டென்ஷன்ல எனக்கு பிபி எகிரிரும் போலயே. ஐயோ அப்பா, உங்க புள்ள ஏண்டா என்ன பண்றியான்னு கேட்டேன். மூஞ்சியை நல்லா தானே வச்சுட்டு கேக்குறேன், சொல்லும். அம்மாவா இதுன்னு ஆச்சரியப்பட்டு போய் ரூம்ல போய் படுத்த வந்தேன், இன்னும் கதவை திறக்கல. சரி சரி மருதாயி சொல்லு மனுஷன், என்ன விவரம்? ஆர் யூ ஓகே? ஓகேதான் ஓகேதான். தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், வேற என்னமா பண்றது? ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும்ல சாவி, அதுக்கு பதிலா சக்கரை பொங்கல் பண்ணிடுறியா? சக்கரை பொங்கல் பண்ணலாமா இல்ல கேசரி பண்ணலாமா? சாப்பாடு தாண்டி 5 வகை வைக்கணும், அதான் 4 வகை பண்றல. அப்ப சக்கரை பொங்கல் வச்சீங்கன்னா சாப்பாடு 5 வகை ஆயிடும்ல. ஓ ஓகே ஓகேம்மா, அப்ப சக்கரை பொங்கலே வச்சிடலாம். ஜாமான் மட்டும் நீங்க லிஸ்ட் கொடுத்ததை வாங்கி வச்சிருக்கேன். வேற வேற என்னம்மா வாங்குறது? வளையல் வாங்கிட்டியா? ஐயோ, என்ன அத மறந்துட்டியா? ஆமாம்மா, வளையல மறந்துட்டேன். ஈவினிங் விக்கியை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஏன் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீல்லடி? அந்த எருமை கிட்ட சொல்லாம கதைக்கு ஆகாதம்மா. ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதனால அவன்கிட்ட மட்டும் சொல்லிக்கலாம். வேணும்னா நயன்தாராக்கு சொல்லாம மறைச்சிடலாம். ஏதோ பண்ணு. அக்காலும் தம்பியும் எதை பண்ணாலும் மாத்தி மாத்தி பண்ணுவீங்க. கடைசியில சொதப்பி மட்டும் வச்சிடாதையே சொல்லிட்டேன். என்ன சொதப்பணும்? வந்துருச்சுமா வளர்ந்த மாடு. இனி இதை கூட்டிட்டு தான் போய் தொலையணும். ஏ குள்ள கத்திரிக்கா, நீ வளராம இருக்கிறதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்காக எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆளு வளர்றது முக்கியம் இல்ல தம்பி, அறிவு வளரணும், அதுதான் முக்கியம். நான் குள்ளமா இருந்தாலும் எனக்கு ஊருப்பட்ட மூளை இருக்குடா. ஆனா உனக்கு ஒரு 1/4 கிலோ கொடு, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றேன். 5 நிமிஷம் ஒன்னா உட்கார்ந்தா உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. டேய் விக்கி, இன்னைக்கு உன் ஃபங்க்ஷனுக்காக தாண்டா அவ பேச வந்திருக்கா. ஏன் ஃபங்க்ஷனா? எனக்கு என்னமா ஃபங்க்ஷன்? எதுவும் பொண்ணு எதுவும் பாத்திருக்கீங்களா? கல்யாணம் பண்ணணுமா? ஏன் ரொம்ப ஆசைதான். உன் முகர கட்டிக்கு ஒருத்தி கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல இன்னொருத்தி கேக்குதோ? ஏண்டி, நான் இருக்கிற பர்சனாலிட்டிக்கு அம்மா இன்னும் எத்தனை பொண்ணு வேணா பாப்பாங்க. உனக்கு ஏன் வைத்தறிச்சல்? ஏன் மச்சானுக்கும் பொண்ணு பார்க்கணுமா? கட்டி வாங்குவேன் நாயே. அந்த மனுஷனே ஃபாரின்ல இருந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வெள்ளக்காரியை கூட்டிட்டு வருவான்னு கேட்டுட்டே இருக்காரு. நீ வேற அதுக்கேத்த மாதிரி பேசாதடா. அவர் பாட்டுக்கு எவ்வளவு கூட்டிட்டு வந்துட போறாரு. அம்மா, அப்ப மச்சான் ஃபாரின்ல ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டாரு போல இருக்குமா. சாவிய டீல்ல விட்டுருவாருமா. வரும்போது நல்ல ஒரு அக்காவோ தங்கச்சியவோ கூட்டிட்டு வர போறாரு. வேதாக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்ல. பாருங்கம்மா இவன் எப்படி சொல்றான்னு. அவன் விளையாட்டுக்கு சொல்றான்டி. விளையாட்டுக்கு சொன்னாலும் இப்படி சொல்லுவானா? ஏய் சாவி, நேத்து மச்சான் ஒரு பொண்ணோட போட்டோவை ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. நான் கூட ஏதோ கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அது இன்னொரு அக்கான்னு. இங்க பாருடா, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். நல்ல விஷயத்துக்காகவா? ஐயோ மறந்துட்டேன் பத்தியா. ஆமா, எனக்கு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போறேன்னு சொன்னீங்க. என்ன ஃபங்க்ஷன்? நீ வயசுக்கு வந்துட்ட, உனக்கு சடங்கு சுத்தணும். உட்காரியா சுத்துறேன். ஏய் தம்பி கிட்ட என்னடி பேசுற? அவன் மட்டும் அக்கா கிட்ட பேசுற மாதிரியா பேசுறான். எப்படி என்ன டீஸ் பண்றான் பாத்தீங்கல்ல? எப்பா உங்க 2 பேரையும் சமாளிக்க என்னால முடியாது. டேய் உன் ஃபங்க்ஷன் தாண்டா. உன் பொண்டாட்டிக்கு அவ ஃபங்க்ஷன் வைக்க போறாளாம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அத பத்தி இவன் கிட்ட என்னமா பேசணும்? நம்ம அதெல்லாம் சர்ப்ரைஸா பாத்துக்கலாம். சர்ப்ரைஸா? அம்மா என்னம்மா, என்ன ஃபங்க்ஷன்? மாசமா இருக்கிற பொண்ணுக்கு என்னடா ஃபங்க்ஷன் வைக்கிறது? வளகாப்பு தான். நயன்தாராவுக்கு நாத்தனார் முறைக்கு சாவி 5வது மாசம் வளகாப்பு போடலான்னு பாத்துட்டு இருக்கா. வளகாப்பு நயன்தாரா அக்கா தானே பண்ணணும்? அது 7வது மாசம் 9வது மாசம் பண்ணுவாங்கடா. நாத்தனார் முறைப்படி 5வது மாசம் இவ சிம்பிளா பண்ணலான்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் நம்ம பக்கம் வழக்கம் தான். ஏய் சாவி, என்ன இப்ப மட்டும் ஈனு பல்ல கட்டுவியே? உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு செஞ்சுட்டா போதும், உடனே உனக்கு உச்சி குளிந்துருமே. சேச்சே, அப்படிலாம் நினைப்பனா? என் அக்கா இல்ல, என் செல்லம் இல்ல. நடிக்காதடா நடிக்காதடா. நீ நடிக்கிறது அப்படியே பச்சையா தெரியுது. ஏய் என்னப்பா, தம்பி தானே சொன்னேன். சரிடி, அப்புறம் வேலையாகணுமே. சமாதானம் ஆகு. அவனை தானே கூட்டிட்டு போனோம். ஆமா, இவன் ஒரு ஆளு, பெரிய மனுஷன். இவனை கூட்டிட்டு போய் நான் ஜாமா வாங்க போறேன் பாரு. நான் ஏதாவது ஆட்டோ அண்ணனை கூட்டிட்டு போய்க்குவேன். என்ன சாவி, இதுக்கு போய் கோச்சுக்கிற? இவனை நடிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா. சரிடி, என்ன வேணும் சொல்லு அவன்கிட்ட. அலையிலெல்லாம் வாங்க போகணும். அப்புறம் அவளுக்கு பிளவுஸ் தைக்கணும்லம்மா. சர்ப்ரைஸா பண்றதுனால அவகிட்ட நம்ம சொல்ல முடியாது. அவ பீரோல அவளுக்கு பத்துறது மாதிரி பிளவுஸ் ஏதாவது ஆட்டையை போட்டு தர சொல்லுங்க. வளையலோட சைஸும் எனக்கு கரெக்டா வேணும். அதுக்காக அவளோட வளையல் ஏதாவது அவளுக்கு தெரியாம எடுத்து தர சொல்லுங்க. அவ்வளவுதானே, விடு பாத்துக்கலாம். ஆனா நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் நான் எடுத்துருவேன். உன் முகரை பத்தலாம் என்னால சிரிக்க முடியாது. அப்ப நானும் எடுத்துற முடியாது. அம்மா எடுத்து தருவாண்டி. அப்பா சின்ன பிள்ளைங்களே உங்ககிட்ட தோத்து போயிடும் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றீங்க. எப்பதான் நீங்க பெரிய பிள்ளைங்க மாதிரி நடந்துக்க போறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. நம்ம வேதா பாப்பாவே எங்களை மாதிரி வளர்ந்தாலும் நாங்க இதே மாதிரி தான் இருப்போம். இல்ல சாவி? சரி சரி விடு. ஆமா, வெளில போகும்போது உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னா, எப்படியும் எனக்கு ஏதாவது செக் வச்சிருப்பல்ல, அதான் சொல்லு, என்ன வேணும்? அவளுக்கு எடுக்க போறது மாதிரியே புடவை எனக்கு ஒன்று எடுக்கணும். அப்புறம் அவளுக்கு தைக்கிற ஆரி பிளவுஸ்ல எனக்கும் தைக்கணும். அதான பார்த்தேன். அம்மா பாத்தீங்களா, இவன் என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு பண்ணலமா, இவளுக்கு புடவை வேணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டா. ஏண்டா எனக்கு புடவை எடுத்துற மாட்டியா? உன் வீட்டுக்காரர் தான் ஃபாரின்ல இருக்காருல்ல, அவரை எடுத்துற சொல்ல வேண்டியதானே. நான் உள்ளூர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து புடவை கேட்கிறேன். அவர்கிட்ட வாங்கிக்க எனக்கு தெரியும். உன் வேலையை நீ பாரு. நான் சொன்னதை மட்டும் செய்டா. ஈவினிங் அவளுக்கு தெரியாம வெளியில போகணும். அளவு பிளவுஸ் எடுத்துட்டு வா, அப்படியே நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி சரி, ஏன் அவகிட்ட சொல்லக்கூடாது? சொல்லிட்டே பண்ணலாம்ல. சொல்லிட்டு பண்ணா சர்ப்ரைஸா இருக்காது. அவங்க வீட்டாளுங்க டேட்டு குறிச்சிட்டு சொல்லிட்டு தானே வந்து பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளா பண்றோம், சொல்லாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே தான். சூப்பர் சூப்பர் ஐடியா.
சரி மேலே போ. ஆல்ரெடி நீ வேற லேட் ஆயிடுச்சேன்னு மேலே கோமா உட்காந்துருக்கா. போய் அவள் கை காலில் விழுந்து அவளை சமாதானப்படுத்திட்டு அவளுக்கு தெரியாமல் ப்ளவுஸையும் வளையலையும் எடுத்துட்டு வா. ஓ, இது வேற நடந்திருக்கா? சரி, ஓகே. ஆமா, அது என்ன லஞ்சு? மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல். சூப்பர். சரி, நான் போயிட்டு வாழை பார்த்துட்டு அப்படியே ப்ளவுஸ் ஆட்டையை போட்டு வந்துடுறேன். ஆமா, நம்ம ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கணும். ஒரு 4:30 5 o'clock. ஓகே ஓகே, ரைட்டு. நான் போயிட்டு என் பொண்டாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். போ போய் எப்போதும் போல காலில் விழு. ஆளை பாரு. அன்னைக்கிளி என்ன பகல்ல படுக்க மாட்டா அப்படி படுத்திருக்கா? அன்னைக்கிளி மாமா. என்னம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல மாமா, கொஞ்சம் அசதியா இருந்துச்சேன்னு வந்து படுத்தேன். காப்பி தண்ணி எதுவும் போடவா, குடிக்கிறீங்களா? இல்லம்மா, நான் வேணும்னா போட்டு குடிச்சுக்கிறேன், நீ படுத்துக்க. சும்மா தான் படுத்து கிடக்கேன், கைகள்லாம் ஒரு மாதிரி ஓஞ்சு வருதா. சரி, அதான் தைலத்தை தேப்பமேனு தேய்ச்சேன். 2-3 நாளா தொடர்ந்து வேலை வத்தியலாம். கடையிலையும் பொழுதோட நின்றுகிட்டே இருந்தது, ஒரு மாதிரி கால் வலிக்குது. நான் வேணும்னா கால் பிடிச்சி விடவா? ஐயோ இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அடி சொல்லு, காலை பிடிச்சி விடவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்பதான் தைலம் தேய்ச்சிட்டு படுத்திருக்கேன், ஒன்றும் பண்ணாது. செத்தோட படுத்து எந்திரிச்சா சரியா போயிடும். சரிம்மா, சிங்கு தொட்டியில பாத்திரம் கிடந்துச்சு, நான் போய் விளக்கி வைக்கிறேன், நீ படுத்து தூங்கு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் எந்திரிச்சு விளக்கிக்கிறேன். நீங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், பேசாம இருங்க. இருக்கட்டும் டி, நான் இப்ப வயலுக்கு போகல, வேலை இல்லை, நான் சும்மா தானே இருக்கேன், விளக்கி போடுறேன், நீ படுத்துக்க. நீங்க என்னத்துக்கு? இருக்கட்டும், எதுவும் உடம்பு முடியலையோன்னு தான் எழுப்பி விட்டேன். சரி, நீ பாடு. சரி மாமா. அப்பா ஆத்தாடி. என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த கிழவி என்ன அடிச்சிருப்பா. பொல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சது மாதிரி என்ன இந்த சௌமியாவ, 2 லட்சம் மாச சம்பளம் வாங்கின இந்த சௌமியாவ, இந்த கோடீஸ்வரிய கை நீட்டி அடிக்கிறானா அந்த கிழவிக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கணும். விடவே மாட்டேன். என்ன ஓங்கி அரைஞ்ச அந்த கிழவிய நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாளும் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு எனக்கு கூழ கும்பிடு போட்டு எனக்கு பயந்துட்டு இருந்த அந்த கிழவி இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிக்குதுன்னா, இப்படியே விட்டா இந்த குடும்பம் நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். அந்த ஆளு நம்மள அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த கிழவி நாளைக்கு சாக போறவ என்ன அவ தலையில உட்கார வச்சு மாவாட்ட விட்டுருவா. இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருக்கக்கூடாது. சௌமியா, இப்ப என்ன பண்றது? இது எல்லாத்துக்கும் முக்கிய குற்றவாளி அந்த அன்னைக்கிளி. அவ தானே இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவ கொம்பு சீவி விட்டு தானே இந்த கிழவி இப்படி வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அண்ணன் பொண்டாட்டி நம்மளுக்கு வயசுல மூத்தவன்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம குடும்பத்தை தனியா கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு இவங்க எல்லாருக்கும் கொம்பு சீவி விட்டவ அவதான். முதல்ல அவளை வச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. தாத்தாடி, காலு வலிக்குது, செத்த படுக்கலாமேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள போனா யாருன்னு தெரியலையே. ஹலோ, ஆரே. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இன்னும் எடுத்த எடுப்புலயே நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இது என்ன சந்தோஷமா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹலோ, ஆரதே. படிப்பறிவு இல்லாத முட்டாளே, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எவ்வளவு திமிரடி. போன்ல வர நம்பரை கூட யாருன்னு பார்க்க தெரியாத நீ ஏன் குடும்பத்தை ஆட்டி வைக்கலான்னு பாக்குறியா? ஓஹோ, எசமாளி அம்மாவா? சொல்லுங்க, என்ன விவரம்? என்ன எங்களுக்கெல்லாம் போன் அடிச்சிருக்கிய? வாழ்த்துக்கள் சொல்றதுக்கோ? ஆமா, உனக்கு வாழ்த்து சொல்றது மட்டும்தானே இங்க கேடா இருக்கு. உனக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நீ எல்லாம் நல்லா இருக்க போறியா? உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத ஆசை? கட்டாந்தரைய கூட்டணமா, மாட்டை ஊத்து கட்டணமா, பாலை பீச்சி ஊத்தனமான்னு இல்லாம ஹோட்டல் வைக்கிறியா? ஹோட்டலு என்ன இந்த சௌமியாவை பார்த்து இவளை மாதிரி நம்மளும் வளர்ந்து நிக்கணும்னு ஆசை வந்துருச்சோ? ஐயோ அண்ணியாரே, உங்க அளவுக்கெல்லாம் எங்களால ஈடுகட்ட முடியுமா? என்னத்தையோ நாங்க ஏழை வாழைய இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு கடையை திறந்து ஒரு சோத்தாக்கி வித்து வியாபாரம் பண்ணி என்னத்தையோ 4 பேர் வயிற்ற கழுவி எங்க குடும்பத்து பொழப்ப ஓட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட எசமாளி? நீங்களோ உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கும் பணத்துக்கும் உங்க சொந்த காலை ஊண்டி நிக்க கூடாதுன்னு மாமியா பாவம் வயசானவங்க விட்டு இடத்தையும் சொத்தையும் பிடுங்கி கடை ஓட்டு முன்னேறி பெரிய ஆளாயிருக்கீங்க. ஆனா நாங்க அப்படியா? உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தை பார்த்து அதுக்கப்புறம் இப்பதான் ஏதோ தலை தூக்குறான். எங்களை தட்டி வைக்கணும்னு பாக்குறீங்களே. என்னடி நக்கலா? ஆமாடி, அப்படித்தான் வச்சுக்கவேன். என்னடி சொன்ன? டியா
என்ன பார்த்து டீன்னு சொல்றியா? நீ பொம்பளை தானே, உன்னைய பார்த்து டீன்னு சொல்லாம டானா சொல்றது? வேணா ஆம்பளைன்னு நிறுவி போடா வாடான்னு வேணா பேசி பழகுறேன். பொம்பளைய போடி வாடின்னு பேசுறதே எங்க ஊர் பழக்கம். அதுலயும் ஒன்னைய மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என் சரித்திரத்திலேயே கிடையாது. என் பிள்ளைய அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி இதுக்கு மேலேயுமா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன்? சி, எதுக்கு போன் பண்ணோம்னு சொல்லு. முத நாள் ஓப்பன் பண்ணி கடையை திறந்துட்டு கல்லாப்பட்டியில் காசு பார்த்ததுக்கே இவ்வளவு திமுறா? இனிமேலும் உனக்கு அந்த கடை வளர்ந்து நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டா உன்னைய பிடிக்க 10 பேர் பத்தாது போல் இருக்கே. அடேங்க அப்பா, புது பணக்காரியில அதான் இந்த குதிக்கிற. உன் ஆட்டமெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்க தாண்டி போறேன். ஐயே, நீங்க எல்லாம் பாக்குற அளவுக்கு தாண்டி என் ஆட்டம் இருக்கான். இனிமே இந்த ஒளிஞ்சு பிடிச்சி கண்ணாமூச்சி ஆடுற விளையாட்டெல்லாம் நமக்கு வேணாம். இந்த அன்னைக்கிளிக்கிட்ட இனிமே அது கிடையவே கிடையாது. அழுகிறது, புலம்புறது, தவிக்கிறது, கண்ணீர் விடுறது, அந்த அன்னைக்கிளி எல்லாம் மலையேறி போயிட்டா. இனிமே ஆட்டம் எல்லாம் சூடு பிடிக்க தாண்டி செய்யும். நீங்க நடத்துற நாடகத்தை நீங்க நடத்துங்க. எனக்கு ஆண்டவன் என்ன வழி விடுவானோ அதை விடுவேன். ஆண்டவனை நம்பி இருக்கிற எச்சக்கலை நாயே, அப்புறம் எதுக்குடி ஏன் புருஷனுக்கு இன்விடேஷன் வச்ச? நீ ஒரு நல்ல ரோசக்காரியா இருந்தா எல்லா செலவையும் நீ போட்டு பார்த்துருக்கணும். என் புருஷன் ஏதாவது வாங்கிட்டு வருவான், நம்ம அம்மா அப்பா என்னத்தையாவது அங்கிருந்து அள்ளிட்டு வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாம இன்விடேஷன் வச்சு அலட்சியாக்கும் இந்த புத்திக்கு. ஆமாடி அத்தா, நீ சொல்றதெல்லாம் நெசந்தேன். நான் யாரை கூப்பிட்டேன்? என்னைய பெத்தவளை கூப்பிட்டேன், என்னைய பெத்தவரை கூப்பிட்டேன், ஏன் கூட பிறந்தவனா கூப்பிட்டேன். உனக்கு நல்ல ரோசம் இருந்து நீ நல்ல ரோசக்காரியா மானஸ்தியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கனே? இவ வீட்டு படிவாசல நீ மிதிக்க கூடாதுடா, இவ வீட்டு வாசப்படியே நீ பக்கம் போக கூடாதுடான்னு உன் புருஷன் நீ கண்டிச்சு அடக்கி வச்சிருக்கணுமா இல்லையா? என் பிறந்தவனை எதுக்கு ஏன் வீட்டுக்கு விட்ட? உன்னால அதை செய்ய முடியலையில, அதான் ஆதங்கம் கொதிச்சு போய் எனக்கு போன் அடிக்கிறியாக்க. ஓஹோ, அப்போ உங்க அம்மாவுக்கு கொம்பு சீவி விட்டு என்னை அடிக்க வச்சது கூட நீதான்ல? இது சரி, எங்க அம்மா இதெல்லாம் வேறையா பண்ணுச்சு? ஐயோ அண்ணியாரே, இதை இல்ல நீங்க முதல்ல சொல்லியிருக்கனே. ஆளாகப்பட்ட எங்க அம்மாவே கோவம் வந்து உங்களை கை நீட்டி அடிச்சிருக்குன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பீன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட கடவுளே, இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் நேர்லையில இல்லாம போயிட்டேன். என்னடி திமுறா? திமுரு மட்டும் இல்ல, கொழுப்பு, ரப்பு, அகங்காரம், ஆங்காரம் எல்லாம் இருக்கு. உன்னால என்ன செய்ய முடியும்? என் அண்ணனை என் வீட்டுக்கு வர விடாம பண்ண முடியுமா? பண்ணுவாப்பா. எங்க அம்மா அப்பாவை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? விரட்டுவாப்பா. அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஆக்க முடியுமா? ஆக்குவாப்பா. இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் உன் தலையெழுத்து. இனிமே நீ எங்க அம்மாவுக்கு படிஞ்சதே ஆகணும், எங்க அண்ணனுக்கு ஒடுங்கிட்டே ஆகணும். அடியே சௌமியா, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. இதோடைய போகுது இன்னமுள்ள இருக்கு. பொறுத்திருந்து பாரு, சரிதானா? அப்ப நான் போன வச்சிடுறேன். எனக்கு கை காலெல்லாம் ஓஞ்சு வருது, கொஞ்சம் அசதியா இருக்கத்தில ஓய்வு தேவைப்படுது. உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட எல்லாம் பேசி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. அடுத்தடுத்து எனக்கு 1008 சோழி கிடக்கு. அப்ப நான் வச்சிருட்டுங்களா? வச்சிடுறேன். வைடி போனேன். அன்னைக்கிளி, வாங்க மாமா. என்ன அன்னைக்கிளி, சௌமியாட்ட இப்படி பேசிட்டியே? இப்படி எல்லாம் பேசலைன்னா தான் மாமா தப்பு. எம்பட்டு காலத்துக்கு தான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. குனிய கொட்டுறவனும் முட்டாளு, கொட்ட குனியிறவனும் முட்டாளுன்னு சொல்லுவாங்க. நான் முட்டாளா இருந்த வரைக்கும் போதும் மாமா. இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது. என் பிள்ளைய காட்டி என்ன? பிள்ளைய அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்ட வகையில் நான் பேசாததுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு விசேஷம் நடந்த வீடு. 4 மனுஷன் வந்து நிற்கையில் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு தலையை தொங்க போட்டுட்டு என் பிள்ளை மேலே பழியை சுமந்துட்டு வந்தேன். ஆனால் எந்த பழி பாவத்துக்குமே அஞ்சாம எத்தனை காலத்துக்கு மாமா நான் இப்படி தெரிய முடியும்? எனக்கும் ரோசை வரும்ல, நானும் பொம்பளை தானே. சரி அன்னைக்கிளி, இந்த டீயை குடி. ஐயா, நான் வந்து போட்டிருக்க மாட்டேனா? பரவாயில்ல அன்னைக்கிளி, குடிமா. சரி கொடுங்க.